சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நீங்கள் நான் பார்க்க போகிறது எறா பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் பிரியாணி அரிசி, எறா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணும்போது அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுங்க. அதில் உள்ள கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் கெட்டியான தயிர், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 புடி புதினா, 1 புடி கொத்தமல்லி. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அடுப்பை பற்றி வச்சுக்கலாம். குக்கர் காய்ஞ்சதும் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நெய் காஞ்சிச்சு. இதில் வந்து அந்த பட்டை, கிராம்பு, இலையெல்லாம் நம்ம சேர்த்துலாம். பிரியாணி இலையெல்லாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்துலாம். உள்ள இப்போ வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அது இப்போது இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இதில் வந்து நம்ம எறா சேர்த்துக்கலாம். எறா வெந்துட்டு இருக்கும்போது அது வந்து தண்ணி வரும். அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் இதை சிம்லேயே வச்சு வேக விடலாம். இறால் உள்ள தண்ணிலாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப் தயிர் சேர்க்கலாம். தயிர் உள்ள தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டும் ஓரளவுக்கு. இப்போ வந்து இதில் தயிர் உள்ள தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சும்மா எல்லாம் ஒரு புடி இருந்தாலே போதும், ரொம்ப போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இந்த இறங்கெல்லாம் பரம்பரை நல்லா அந்த மசாலாவில் கட்டி விடுங்க. இதை அடி பிடிச்சிடும், அதனால் லைட்டாக தண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்க்கலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்துடுற நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 விசில் அடிச்சிச்சு, கேஸும் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம இது மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக உடையாமல் வந்திருக்கு. அதே சமயத்தில் அடியும் பிடிக்கல. நம்மளோட எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.